இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் அவங்க பேசிக்கிறம்போது, நம்முடைய இன்ஸ்டாலேஷனும் அதே மாரி பர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்தாங்க. வீடு புது வீடா இருக்கு. நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் பண்ணிறக்கூடாது. அதே மாரி அசிங்கமா பண்ணிறக்கூடாது. இன்ஸ்டாலேஷன் வயரிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதே மாரி லைட்னிங் அரெஸ்ட்டு அதுக்குரிய இண்டிபெண்டன்ட்டா நீங்க குடுக்கக்கூடிய எல்லா வயரிங்கு எல்லாமே நீட்டா இருக்கணும்னாங்க. நம்ம குடுத்துருக்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா, ப்ரொஃபஷனலா பண்ணி குடுக்குறோம். எந்த விதத்திலும் வீடு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதே நேரத்தில வீட்டோட அழகுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அழகு குடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். புரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் குவாலிட்டியில மெட்டீரியல்ஸ் பண்ணி குடுத்துருக்கோம். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா இத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி, ரெகுலரான ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டாஃபும் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையே வராது. நீட்டா இருக்கும். அடுத்த 15 வருஷத்துக்கு நம்ம இதில கை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு தெளிவான முறையில நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுத்துருக்குறோம். இங்க புரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மொபைல்லேயே நீங்க பார்த்துக்கலாம். அந்த மாரி அவங்க வைஃபை கனெக்ஷன் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய வீட்ல வைஃபை கனெக்ஷன் இருக்கு. நீங்க பிராட்பேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மோடத்த இந்த இன்வெர்ட்டருக்கு பக்கத்திலயோ, இல்ல இன்வெர்ட்டருக்கு ரேஞ்ச் கிடைக்கிற தூரத்திலயோ வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த இன்வெர்ட்டர்ல ஒரு டேட்டா லாகர் இருக்கும். அந்த டேட்டா லாகர் என்ன பண்ணும்னா, இதில எவ்வளோ புரொடக்ஷன் ஆகுது, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன எரர் நடக்குது, வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அந்த டேட்டா லாகருக்கு குடுக்கும். அந்த டேட்டா லாகர் என்ன பண்ணும், இந்த மோடத்தின் வழியா கிளவுடுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். வெளியில ஒரு இடத்துல இருக்கிற எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தான் நம்ம கிளவுடுன்னு சொல்றோம்.